ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் நெக்ஸ்ட் ஜென் ஆட்டோபாட்ஸ் சேனல். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, லான்ச் கம்பெனியில் இருந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க X431 இமோ ப்ரோ, அதோட காம்போவாக பார்த்தீங்கன்னா Xproc 3 இந்த டூல் ரெண்டும் சேர்ந்து வருது. ஸோ இந்த டூல் ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ஃபோக்ஸ்வேகனுடைய போலோ காரில் 2010 மாடல் ஆல்கி லாஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், காரில் சேஃப் மோடு இருக்குது. இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா கீ வந்து மிஸ் ஆகிடுச்சு. அந்த கீயை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி லான்ச்சுடைய X431 இமோ ப்ரோ பேடு, அதோட காம்போவான Xproc 3 அடாப்டரோட அட்டாச் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு அதை பற்றின அப்டேட் உடனே கிடைக்கும். ஸோ இந்த டூலை பற்றின ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த X431 ப்ரோ இமோ ப்ரோ இந்த டூலோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இந்த டூல் 4-in-1 டூல். இந்த டூல் நீங்கள் வாங்கும்போது இந்த டூல் உங்களுக்கு, அதாவது X431 இமோ ப்ரோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா Xproc 3 அடாப்டரை நீங்கள் காம்போவாக எடுக்கும்போது நீங்கள் 15லேருந்து, அதாவது 15,000 ரூபாயில் இருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். அதுதான் இந்த காம்போவுடைய ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டு. அதை தாண்டி இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4-in-1, அதாவது இந்த டூல் நீங்கள் யூஸ் பண்ணி டயக்னோஸ்டிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது கார் ஸ்கேனிங், எல்லா காரையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு இமோ ஃபங்க்ஷன்ஸ் இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஜெர்மன் வெஹிக்கிள்ஸ் BMW, பென்ஸு, ஃபோக்ஸ்வேகன், ஸ்கோடா, ஆடி இந்த டூல்ஸ்க்கான இமோ ஃபங்க்ஷன்ஸு, அப்புறம் ஏஷியன் வெஹிக்கிளுக்கான இமோ ஃபங்க்ஷனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 39 ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. அதுக்கெல்லாம் மேலே இன்னொரு மேஜரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இமோ ப்ரோ பேடு, Xproc 3 இந்த 2 காம்போவையும் நீங்கள் யூஸ் பண்ணி ஃபோக்ஸ்வேகன், ஸ்கோடா, ஆடி, அப்புறம் BMW, பென்ஸ் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸுடைய ECUவை நீங்கள் ரீட் அண்ட் ரைட் பண்ணலாம், க்ளோன் பண்ணிக்கலாம். அதோட ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸையும் நீங்கள் வந்து டேட்டா ரீட் அண்ட் ரைட் பண்ணுறது, க்ளோன் பண்ணுறது எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொத்த 4-in-1 காம்போவுமே சேர்த்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் வருது. இந்த டூல் பற்றின ப்ரைஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் இந்த டூல் பற்றின டீட்டெயில்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எங்களை கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த டூல் பற்றின ஃபுல் அப்டேட்ஸையும் நீங்கள் நம்ம கம்பெனிலேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பண்ண போகிற வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இமோ ப்ரோ பேடு யூஸ் பண்ணி இந்த போலோவுடைய ஆல்கி லாஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்ற ப்ரொசீஜரை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களுடைய ஒய்ஃபை கனெக்ஷன் இல்லை இன்டர்நெட் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டான இன்டர்நெட் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கணும். இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இதில் ஒர்க் பண்ணவே முடியும். ஸோ நான் இன்டர்நெட் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து சேஃப் மோட் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த கண்டிஷனில் கார் ஸ்டார்ட் ஆகாது, ஏன்னா கீ மிஸ்ஸிங். நான் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு ID48 blank சிப்பு எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த சிப்பை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கேன்பாக்ஸில் இந்த செட்டப் முழுக்கவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆன் டேபிளில் பண்ணியிருக்கேன். மீட்டர் கனெக்ஷன் பவர் கொடுத்தாச்சு. அதே மாதிரி நம்மளுடைய இமோ ப்ரோ பேடு, அதோட வந்து Xproc 3 அதை கனெக்ட் பண்ணியாச்சு. அப்போ அதோட V7 VCA நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கும் பவர் வருது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த டிவைஸ்க்கும் இங்கே பவர் வரதை நீங்கள் பார்க்கலாம். சிப்பை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னுடைய ஃபுல் செட்டப்பும் ரெடியாக இருக்குது. வாங்க நம்ம இமோ ப்ரோ டூல் எப்படி ஒர்க் ஆகுது ஆன் டேபிளில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இமோ ப்ரோ அப்ளிகேஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட மெயின் ஸ்க்ரீன் பாருங்கள். இதோட மெயின் ஸ்க்ரீனில் பாருங்கள், உங்களுக்கு இமோ ஃபங்க்ஷன், இமோ ப்ரோக் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீ ப்ரோக்ராமர். உங்களுக்கு நம்ம லான்ச்சுடைய ப்ராடக்டில் இன்னொரு புது அப்டேட் இருக்குது. சீக்கிரமாகவே கீ ப்ரோக்ராமர், அதாவது நீங்கள் சிப்பு ரீட் அண்ட் ரைட் ஃபங்க்ஷன், க்ளோனிங் ஃபங்க்ஷன், ரிமோட் ஜென்ரேட் ஃபங்க்ஷன் இது எல்லாமே கொண்டு வர போகிறாங்க. ஸோ
எந்த ஒரு புது அப்டேட் வேணுனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே டியூன்டாக இருங்க. லோக்கல் டயக்னோஸ் ஃபங்க்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இந்த டயக்னோஸில் பாருங்கள், உங்களுக்கு அமெரிக்கன் வெஹிக்கிள்ஸ் இதில் வந்து ரீடு ஃபால்ட்டு கோடு, கிளியர் ஃபால்ட்டு கோடு, லைவ் டேட்டா, ஆக்சுவேஷன் டெஸ்ட்டு எல்லா ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. யூரோப்பியன் வெஹிக்கிள்ஸ்க்கும் உங்களுக்கு டயக்னோஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஏஷியன் வெஹிக்கிள், இந்த கார்ஸ் அண்ட் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் சப்போர்ட் இந்த டூல்லையுமே இருக்குது. அது போக சர்வீஸ் ஃபங்க்ஷன் நான் சொன்ன மாதிரி 39 சர்வீஸ் ஃபங்க்ஷன் இதில் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இமோ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு நான் இமோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய வெஹிக்கிள் யூரோப்பியன் வெஹிக்கிள், ஸோ யூரோப்பியன், அதில் ஃபோக்ஸ்வேகன். ஓகே, கம்யூனிகேட் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட டூல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க நம்ம டெக்னீஷியன்ஸ்க்காக நம்ம கொடுக்குற வீடியோ. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். டூல் நீங்கள் டீலர்ஸ் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கேஒய்சி நீங்கள் இந்த டூலுக்கு பண்ணாமல் இந்த டூல் உங்களுக்கு தரமாட்டோம். ஸோ நீங்கள் வந்து கேஒய்சி ரொம்ப மஸ்ட்டு, உங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் மஸ்ட்டு. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வெஹிக்கிள் மோடுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கார் யூரோப்பியன் மேக்கு, ஸோ யூரோப் கொடுத்துக்கிறேன். போலோ, என்னோட கார் 2010 to 11 மாடல் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பேக்கப் EEPROM டேட்டா. ஸோ நான் பேக்கப் எடுத்துக்கிறேன் இந்த டேட்டாவை. என்னோட கார் போலோ அப்படிங்கிறதுனால நான் போலோ கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பேக்கப் நான் நேம் கொடுத்துட்டேன், கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். கீழே வந்து ஓகேன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இப்போ என்னுடைய ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண வேண்டிய கீயை வந்து சென்சிங் ஏரியாவோட பக்கத்தில் நீங்கள் வைக்கணும். நீங்கள் இப்போ EEPROM டேட்டா பேக்கப் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக EEPROM டேட்டா பேக்கப் ஆகுதுன்னு பாருங்கள், ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஹார்ட்வேர்ஸ் வந்து நல்லாவே டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லான்ச்சில் நம்மளுக்கு ஒரு அப்டேட் தான். இந்த அப்டேட்டு ஷார்ட் டைமில் EEPROM டேட்டா பேக்கப் ஆகிடுச்சு. இப்போ நான் EEPROM டேட்டாவை பேக்கப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆன்டி தெஃப்ட் டேட்டாவை ரீட் பண்ணுறேன். அதுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண வேண்டிய நியூ சிப் ஆர் ஒரிஜினல் கீ ஏதோ ஒன்று உங்ககிட்ட பக்கத்தில் இருக்கணும். கீ வந்து ஆல்ரெடி என்னோடய பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். டூ யூ வாண்ட் டு சேவ் த டேட்டா? நான் ஆல்ரெடி EEPROM டேட்டாவை பேக்கப் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு டேட்டா நீட் இல்லை, நான் நோ கொடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா காருடைய சேசிஸ் நம்பர், காருடைய CS பின்கோடும் உங்களுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு பேசிக்காக நீட் ஆகக்கூடியது CS பின்கோடு. ஸோ அந்த பின்கோடு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதோட பார்த்தீங்கன்னா 5 டிஜிட் பின்கோடு. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். நம்ம அடுத்ததாக பண்ணக்கூடிய ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட் OEM டீலர் கீ. இந்த கீயை நம்ம டீலர் கீ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ID48 பிளாங்க் சிப் வேணும். அதை நான் ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓகே கொடுத்துக்கிறேன். ப்ளீஸ் ப்ளேஸ் ஏ பிளாங்க் சிப். ஓகே. ஸோ இங்கே நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் கீயை ஆக்சுவலாக இங்கே ப்ளேஸ் பண்ணக்கூடாது, இங்கே ப்ளேஸ் பண்ணணும். ஸோ நான் ஜெனரேட் OEM டீலர் கீ திரும்ப கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ என்னோடய கார் பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ்வேகன்.
நம்மளுக்கு பாருங்கள் வித்தின் ஷார்ட் டைமில், ரொம்ப ஷார்ட் டைமில் டீலர் கீ சக்ஸஸ்ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகிருக்கு. நம்ம ரொம்ப பெரிய பட்ஜெட் போட்டு கீ ப்ரோக்ராமிங் டூல் வாங்கவே தேவையில்லை. நம்மளுடைய கீ ப்ரோக்ராமிங் பர்பஸ் அண்டு டயக்னோஸ்டிக் பர்பஸ் அதை வந்து X431 இமோ ப்ரோ அண்ட் காம்போ வந்து ஷார்ட் டைமுக்குள்ளேயே நம்மளுக்கு கொடுத்துருச்சு. ஸோ இந்த டூல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. ஓகே, நம்ம ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் இந்த கீயை லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணுறதுக்காக நான் கீயை வந்து லேர்னிங் ஏரியாவில் வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் அடுத்ததாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லேர்ன் கீ. ஸோ நான் லேர்ன் கீ கொடுக்குறேன். இது நம்மது ஸ்மார்ட் கீ கிடையாது. ஸோ நான் நோ கொடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் கீஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று தான் லேர்ன் பண்ண போகிறேன். ஸோ நான் அதை ஒன்றுன்னு கொடுத்துக்கிறேன். 1 கொடுத்தாச்சு. கன்ஃபார்ம். என்னோடய கார் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் Volkswagen. ஸோ நான் Volkswagen செலக்ட் பண்ணிக்கிறேன். கைஸ், இங்கே பாருங்கள் சேவிங் த கீ நம்பர். இப்போது நம்மளோட கீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மேட்ச் ஆகிடுச்சு வித் லான்ச் இமோ ப்ரோ டூலோட. நான் இக்னிஷன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பொசிஷனில் 5 செகண்ட்ஸ். கீ லேர்னிங் சக்சீடு. ஓகே, ஸோ இப்போ நான் இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு சேஃப் மோட் போயிடுச்சு. ஓடோமீட்டருடைய டேட்டா இங்கே வந்துருச்சு. ஸோ ப்ரோக்ராம் சக்ஸஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனலை மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த டூல் இமோ ப்ரோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த டூல் பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த டூல் மட்டும் நம்ம பண்ணல, நம்ம லான்ச்சுடைய எல்லா ப்ராடக்ட்ஸுமே, லான்ச்சுடைய ப்ரோ ஏசி, இமோ ப்ரோ, லான்ச்சுடைய எல்லா வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.